நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். வணக்கம் கைஸ். ஒரு சின்ன வார்னிங் தான். என்னன்னா, இப்போ ஒரு சின்ன காப்பிரைட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்து விழுந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம பிரீமியம் ஆப்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து நடக்கலை. இதுக்கு மேலே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டேன். அதாவது இது வரைக்கும் நம்ம போட்டிருந்த எல்லா வீடியோலையும் வந்து நான் ப்ரீமியம் ஆப்ஸோட லிங்க் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஆப்போட லிங்க் வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் கூட வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ யூடியூப்பில் வந்து என்னால் கொடுக்க முடியல. ஸோ சாரி, அதுக்கு மட்டும் ஒரு சின்ன மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கிறேன். காப்பிரைட் வந்து கூடாதுங்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ வீடியோ கூட போகலாம். எதுக்காக வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ வந்து ஸ்டேட்டஸாக போட்டுடுங்க வாட்ஸ்அப்பில். அதாவது ஒரு இமேஜ் வந்து வச்சுட்டு அதில் லிரிக்ஸ் ஓடுற மாதிரியான ஒரு கிளிச் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்து நம்ம நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படி நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். முதல்ல உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ஸ்டோரி போடுங்க தெரியுமா? ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் தெரியாதவங்க வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு 2-3 இமேஜ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிற வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு தெரியணுமோ அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் ஐக்கான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்மைலி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துட்டு அதில் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஒரு 6வது ரோல் வந்து இருக்கும், 3வது ரோல் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதுன்னு வந்து சொல்கிறேன். சரிங்களா? அந்த மியூசிக் ஐக்கானை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சாங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து லிரிக்ஸ் ஆரம்பிக்கணுமோ அதை நீங்கள் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாக்ஸ் வந்து நவுட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? எனக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த டைப் ரைட்டிங் லிரிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்படி வேண்டாம், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அந்த டபிள்யூ ஆப்ஷனை வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் அனிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டைப்பிங் லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் மாத்திரம் வந்து லிரிக்ஸ் கலர் மாத்திரம் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலரே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு லைட்டாக மட்டும் பெருசாக்கிட்டு அது எந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் வீடியோ வேகமாக ஓடுறதுனால நானும் கொஞ்சம் வேகமாக பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டைம் டிலே ஆகிறது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஃபிட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்தால் போதும். அப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு வெறும் இந்த கிஃபாக தான் வரும். அதாவது ஒரு 15 செகண்ட் நார்மலாக ஆடியோவே இல்லாத ஒரு வீடியோ மாதிரி தான் வந்து சேவ் ஆகும். ஆடியோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வராது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 15 செகண்ட் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறோம் வந்து 15 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு 30 செகண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து அந்த லிரிக்ஸுக்கு அடுத்தாப்புல எந்த லிரிக்ஸ் ஆரம்பிக்குதோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்க்ரோல் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இன்ஸ்டாட் அப்ளிகேஷன் இல்லாதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் நான் காப்பிரைட் இஷ்யூங்கிறதுனால நான் கொடுக்கல. வேணுங்கிறவங்க வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீமியம் ஏபிக்கோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் கூட உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டுருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கிராப் ஐக்கானை கொடுத்துட்டு நோ ஃப்ரேம்ங்கிறத வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியணும் அப்படிங்கிறது வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. 4:5 இப்போ வந்து கொடுக்க வேண்டாம். இன்ஸ்டாகிராம் ரேஸ் வந்து இப்போதே கொடுக்க வேண்டாம். நான் இந்த மாதிரி நோ ஃப்ரேம் கொடுத்து கிராப் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் 15 செகண்டோட ஒரு வீடியோ மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கும். ரெண்டாவது ஒரு வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்க. அதில் கொடுத்துட்டு வீடியோ வந்து ஆடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் மறுபடியும் ரெண்டாவது சேவ் பண்ணி கூட அந்த டவுன்லோட் பண்ணி வந்து வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகி நம்மளுக்கு ரெண்டாவது வீடியோ வந்து விழுந்துடும். அதில் நம்ம கிராப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல நம்ம எவ்வளோ தூரம் கிராப் பண்ணிடுமோ அதே மாதிரி அதே சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கிராப் ஆகி விழுந்துடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இதில் மியூசிக் எதுவுமே இருக்காது. இதில் நம்ம மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாலே அதுக்கு முன்னாடி உங்கள் லோகோ வந்து ரெடி பண்ணுறதா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதில் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கப்புறம் நம்ம லோகோ ஆட் பண்ணால் நல்லா இருக்குது. அதுக்காக தான். சரிங்களா? நான் இப்போதைக்கு லோகோ எதுவும் கொடுக்கல. அதனால் லோகோ வந்து நான் எடுத்துருந்தேன். நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போதைக்கு லோகோ வந்து எடுத்து விட்டுருந்தேன். சரிங்களா?
இப்போ நம்ம இந்த ஓல் வீடியோக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட் ஐக்கன் பக்கத்தில் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கக்கூடிய தான் நம்ம இப்போ ரெடி பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட்ஸ். அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜேபிஇஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு டபுள் டிக் ஐக்கான் இருக்கும் பாருங்க லெஃப்ட் சைடு கார்னரில், அதை கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வீடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வீடியோவுக்கும் இந்த ஒரே கிளிச் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம மியூசிக் தான் அதில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு முதல் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே மியூசிக் ஐக்கான் இருக்கும். அந்த மியூசிக் ஐக்கானில் போயிட்டு மை மியூசிக் வந்து அதாவது ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்க, மியூசிக் ப்ளஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம மை மியூசிக் உள்ள போயிட்டீங்கன்னா உங்கள் கேலரி கூட எல்லா மியூசிக்கும் வரும். நீங்கள் மியூசிக் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறது கிடையாது, வீடியோவில் வந்து கூட நம்ம ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மொதல் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு பாட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தக்கூடிய அந்த பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கைன் மோஷன் அலை மோஷனில் ரெடி பண்ணுற மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்காது. ஸோ அது என்ன பண்ணணும்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அந்த பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பீட் ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல லைன் ஆரம்பிக்கணுங்கிறத பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக ஒரு டைம் எடுக்கும். நான் இது கொஞ்சம் நிறைய தடவை யூஸ் பண்ணதுனால நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறத பார்த்துட்டு அந்த மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பின்னாடி கூட தேவையில்லாத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி வீடியோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்டிங் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருங்க. நம்ம அலைக் மோஷன்லையும் கட் மோஷன்லேயே பண்ணுற மாதிரி தான். அப்புறம் வீடியோட எண்டுக்கு போய்ட்டு தேவையான ஆடியோ வந்து நம்ம கட் பண்ணி விட்டு டெலிட் பண்ணி விட்ற வேண்டியது, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணி விட்ற வேண்டியது தான் தேவையில்லாத. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2-3 வேலை தான் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். மேலே இருக்கக்கூடிய சேவ் ஐக்கான் கொடுத்துருங்க. சேவ் ஐக்கான் கொடுத்துட்டு 1080p வந்து சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனில் வந்து நம்ம எத்தனை ரேஷியோ வரை வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். 4K வரைக்கும்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டா நான் இதை வந்து கட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? உங்களுக்கு சேவ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸோ சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வந்துடுங்க. அதாவது ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் வீடியோ கொடுத்துட்டு இப்போ இன்சர்ட்டில் சேவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மொதல் இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, கேன்வாஸ்ன்னு. அது நோ ஃப்ரேம் இருக்கும். அதை வந்து ஃபிட்டுன்னு வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஃபிட்டுன்னு மாற்றினோடனே ஒரு பிளர் இமேஜ் தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அந்த பிளர் இமேஜ் எப்படி போகணும்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மாறிடும் பேக்ரவுண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்கொயர் ஷேப், இன்ஸ்டாகிராம் ஸ்கொயர் ஷேப்புக்கான ஒரு வீடியோ. 4:5 ரேஷியோ எப்படி ரெடி பண்ணணும்னா, இப்போ கேன்வாஸில் போய்ட்டு அது சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கேன்வாஸில் போய்ட்டு லைட்டாக நம்ம 2 கையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு சேவ் ஐக்கான் கொடுத்துருங்க. இல்லைன்னா அது கூட பண்ண தேவையில்லை, ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்கட்டும், நீங்கள் சேவ் ஐக்கான் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி டிஸ்கார்ட்லாம் பண்ணிவிட்டு திரும்பி இப்போ சேவ் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்தோடனே கிராப் ஐக்கான் உள்ள போவாதீங்க. கிராப் ஐக்கானில் போய்ட்டு நம்ம 4:5 வச்சுருந்தாலும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து விடும், அது மாறாது. அதனால் கேன்வாஸில் போய்ட்டு நம்ம நோ ஃப்ரேம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கிராப் ஐக்கானில் போய்ட்டு 4:5 ரேஸ் வந்து கொடுக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக கிராப் ஆகும். இல்லைனா மறுபடியும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து விடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோவில் வந்து போட்டாச்சு. நான் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், கேன்வாஸில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்ததுனால இப்போ பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் பங்கமாக நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ரெடி பண்ணி வந்து இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போட்டு அடங்காங்க. ஸோ நீங்களும் கூட இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கூட போடலாம். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாம், நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது ஒரு டேக் கேர், பாய், see you, peace out.